Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம். சரியா, 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் சரியா, இதோட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, நாளைக்கு நம்ம பயாலஜி எக்ஸாம் பசங்க எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு பக்கத்துலேயே வந்து பேஜ் நம்பர் உங்களுக்கு என்னாச்சு பார்த்து கொடுத்துருக்குறோம். அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டாங்க, அதனால் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ண வேணாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருப்போம். சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மொத்தம் 25 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே இந்த கெமிஸ்ட்ரியை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா நமக்கு டைரக்ட் 5 மார்க் கேட்குறது ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ 2 மார்க் 3 மார்க்கை தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு சொல்லி கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறா கேட்குறாங்க. அதை பார்த்துங்க. அப்போ யூனிட் 1ல் 25 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 11லேருந்து சரியா யூனிட் 15 வரைக்கும் அந்த பார்ட் வந்து கொஞ்சம் பசங்க வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து யூனிட் 2ல் ஒரு 29 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் இந்த 29 கொஸ்டினையும் ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படித்த கொஸ்டினுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கும். சரியா, அதனால் நீங்கள் அந்த பேஜ் நம்பரில் போய் பாருங்கள். அதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸையோ அதிகமாக நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. சரியா, இப்போ யூனிட் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 58 கொஸ்டின் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து நமக்கு மொத்தமாக சேர்த்து 65 கொஸ்டின் இருக்குது. சரியா, யூனிட் 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 26 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 6ல் வந்து நம்ம வந்து 43 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். யூனிட் 7ல் வந்து 20 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 8ல் வந்து பார்த்திங்கன்னா 33 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 9ல் 34 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 10ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 39 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த யூனிட் 11, 12, 13 சரியா, அந்த யூனிட் 11ல் இருந்தே நம்ம வந்து பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்கலாம், இப்போ கன்வெர்ட் அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஈத்தைன்லேருந்து ஜியாக்கால். சரியா, இந்த மாதிரி எத்தனால்லேருந்து ஈத்தைன். சரியா, எத்தனால்லேருந்து ஈத்தனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் அந்த கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு ப்ராக்கெட்டில் என்னாச்சு பார்த்து கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிசம், அதுக்கப்புறம் நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேமிங் ரியாக்ஷன் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, அதனால் இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸை தனியாகவே நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக அதில் வந்து கம்பல்சரியில் அதுவும் கேட்குறாங்க. சரியா, 3 மார்க் கம்பல்சரியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்டஸ் தனியாக லூகாஸ் டெஸ்ட்டு, வெக்டர் மேயர் டெஸ்ட்டு. சரியா, அதுக்கப்புறம் யூசஸும் அதே மாதிரி நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 14 வந்து பார்த்திங்கன்னா 26 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 15ல் உங்களுக்கு வந்து ஒரு 21 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. சரியா, அதாவது நான் படித்து முடிச்சேன் சார், எனக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துங்க, யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.